ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நவம்பர் 4ஆம் தேதி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே ஏர்டெல் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டோட எதிரொலியா 2.5%ல இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 25.7% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52,145 crore கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 73.6% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 35.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவில இருந்து கிடைக்கிற ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 22.6% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவில இருந்து வர எபிடா மார்ஜின் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் பாத்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கம்பேர் பண்ற போது இயர் ஆன் இயர் பேசிஸ்னா போன வருஷம் Q2வும் இந்த வருஷம் Q2வும் 233ல இருந்து 256 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்பிரிக்கா ரெவன்யூ growth பாத்தீங்கன்னா 24.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்றப்ப ஆப்பிரிக்கா எபிடா மார்ஜின் 48.8% கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11,362 crore. டைட்டன் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரிசல்ட்டோட எதிரொலியா 2.3% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 25.1% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 42.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 8.6%ல இருந்து 9.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட செக்மெண்ட் வைட் ரிசல்ட் பார்த்தோம்னா ஜுவல்லரி சேல்ஸ் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் Q2வும் இந்த வருஷம் Q2வும் கம்பேர் பண்றப்ப வாட்சஸ் அண்ட் வேரபிள்ஸ்ல 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐ கேர் செக்மெண்ட்ல 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எமர்ஜிங் அப்கமிங் பிசினஸ்ல 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டீல் செக்மெண்ட்ல மட்டும் 112% இயர் ஆன் இயர் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலா டைட்டில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. க்ரோ ஐபிஓ இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு. இஷ்யூ சைஸ் பாத்தீங்கன்னா 6,000 to 7,000 crore. வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 34 to 44 times of financial year 25 earnings சொல்லியிருக்காங்க. பிரைஸ் பேண்ட் 95 to 100 per share சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் 14 to 15 per shareன்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நவம்பர் 4 இண்டஸ் டவர் ஷேர் இன்னைக்கு 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. என்ன ரீசன்னா ஏர்டெல் அடிஷ்னலா 5% ஸ்டேக் இண்டஸ் டவர்ல வாங்குறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ப்ரமோட்டரோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இண்டஸ் டவரோட ஷேர் வந்து லாங் டேர்ம்ல ஸ்டேபிளா இருக்கும் டவர் பிசினஸ்ல அப்படின்னு ப்ரமோட்டர் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாரதி ஹெக்ஸாகாம் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 66.4% இயர் ஆன் இயர் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ரிசல்ட்னால. ஏஞ்சல் 34.57 lakh பே பண்ணியிருக்காங்க செபிக்கு. ஸோ லேட்டா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கான தான் இந்த பெனால்டி. இன் ஆகஸ்ட் 2023ல பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்களோட போர்ட் மீட்டிங் ரிசல்ட்டை வந்து 2 hours லேட்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ செபிக்கு இது பிஃபோராகவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாததுனால இந்த பெனால்டி 34.57 lakh பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஏஞ்சல் 1. கேபிஆர் மில்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் 1.90% டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ பாத்தீங்கன்னா 10.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் மட்டும் 70 bps பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. அதாவது 20% இருந்து 19.3% கம்மியாயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 6.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 205 crore இருந்து 218 crore. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரிசல்ட்டோட எதிரொலியா 0.89% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது பிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 21.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. எபிடா 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எபிடா மார்ஜின் 14.2%ல இருந்து 14.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,520.52 crore கொடுத்திருக்காங்க. இன்டர்குளோப் ஏவியேஷன் இப்ப ஈவினிங் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. 2,582 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 18,555 crore கொடுத்திருக்காங்க.
ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 0.87% டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன் மோபிக்விக் இன்னைக்கு டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 4.48% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்க Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ பாத்தீங்கன்னா 271 crore இருந்து 270 crore கம்மியாயிருக்கு. 1 crore கம்மியாயிருக்கு. எபிடா லாஸ் கொடுத்துருக்காங்க. 41.4 crore இருந்து 15.5 crore கம்மியாயிருக்கு. லாஸ் புக் பண்ணிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 41.9 crore இருந்து 28.6 crore லாஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலா 1 வீக் வந்து லாஸ்ல தான் இருக்கு. ப்ளூ ஜெட் ஹெல்த் இன்னைக்கு 10% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ பாத்தீங்கன்னா 84.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா டவுன் ஆயிருக்கு 20.9%. 69.5 இருந்து 55 crore கம்மி ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 33.2% இருந்து 33.2% கம்மி ஆயிருக்கு. நியர் டு ஃபிளாட். நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 208 crore இருந்து 166 crore கம்மி ஆயிருக்கு. பட் ஆனா இன்னைக்கு ஸ்டாக் பாத்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. SBI இன்னைக்கு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களும் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 10% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20,160 crore கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 4.5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் NPA இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 23.13% இருந்து 1.73% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் இம்ப்ரூவ்டு. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.